ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜீஸ் பிளாபிளாவில் ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ. ரேவதி நடித்த படம். கொஞ்சம் பழசு தான், 2022 இருந்தாலும் எனக்கு யூடியூப்பில் தானாகவே வந்ததுங்க. ஸோ பரவாயில்லையே, நம்ம சோம்பேறித்தனத்துக்கு தேட வேண்டியதில்லை, ரேவதி நடித்த படம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது ஒரு படம் இவ்வளோ தூரம் கடைசியில் என்னை நெகிழ்ச்சி ஆக்கினது எனக்கு ஞாபகமே இல்லை. ரீசெண்டாக அந்த மாதிரி நடந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான படம். இந்த படத்தோட டைரக்டர் பேர் அனிர்பான் போஸ். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியலங்க. படத்துக்குள்ளே போவோமா? இந்த படத்தில் ரேவதி மேம் ஒரு ஆர்கன் டொனேட் பண்ணுறதை பற்றி பேசுகிற ஒரு கவுன்சிலராக வராங்க. ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள. பர்சன்ஸ் ஹூ ஆர் பிரெயின் டெட், அந்த மாதிரி பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் இவங்க பேசணும். அதாவது நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், அவங்க மூலமாக உங்களுக்கு அது மூலமாக 7 லைஃப்ஸ் உங்களுக்கு காப்பாற்றப்படலாம் அப்படின்லாம் இவங்க போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான வேலை அது. ஸோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த ரோல். அவங்க ஷி இஸ் டன் 100% ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். ஹீரோவாக வர இவர் மிஸ்டர் சத்யஜித் தூபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவர் வினய் சாவ்லா அப்படின்ற ரோல் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல க்யூட் ஃபேஸாக இருந்தால் கூட அவர் அந்த பேஷண்ட் என்னென்னலாம் அண்டர்கோ பண்ணுறாரு, டிஸ்ஃபிகர் பண்ணுற ஆறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப விலாவாரியாக காமிச்சிருக்காங்க. அவர் இந்த போல்டாக தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கார் இந்த கேரக்டர். அண்ட் இஸ் சக்சீடட் டு இஸ் டேக்கன் இட் அஸ் அ சேலஞ்ச், ஐ ஷுட் சே. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட பிரதராக வரவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கூட வர அந்த டாக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரேவதியோட டாட்டர் கூட ஒரு சின்ன சீனில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ நெகிழ்ச்சியான சீன்ஸ் ஏன் நம்ம படங்களில் வர்றதில்லை? நெகிழ்ச்சின்னா ஜஸ்ட் ஒரு சீனில் சென்டிமெண்ட் காட்டுவாங்க. அம்மா புள்ள சென்டிமெண்ட்டு, இல்லைன்னா அண்ணன் தங்க சென்டிமெண்ட்டு, திடீர்னு போகும். அது நடுவில் மசாலாலாம் வரும். பட்டு அது மாதிரி இல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங்கோட மனப்போராட்டம், அது எவ்வளோ கஷ்டப்படுறாரு சைலண்ட்டாக அப்படிங்கிறத படிப்படியாக சொல்கிறாங்க. படிப்படியாக சொல்லும்போது ஆடியன்ஸ் மனசுலையும் அது பதிஞ்சு அவர் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது ஆடியன்ஸும் நெகிழ்ச்சியாகி அழுகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. இந்த மாதிரி சும்மா கேங்ஸ்டரு, மசாலா, ஒரு டான்ஸு, ஃபைட்டு, இந்த மாதிரியே பார்த்து நம்ம ஆடியன்ஸ்க்கு பழக்கமாயிட்டதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மன போராட்டத்தை வச்சு படத்தை எடுக்கிறது எப்படின்னு டீப்பாக யாருமே எடுத்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஈவன் 96 இந்த அளவுக்கு ஒரு டீப் இது ஒரு எப்படி ஒரு பையன் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஹிந்தியில் இருக்கிறதுனால புரியாது அப்படின்னு நினச்சி பார்க்காம இருக்காதீங்க. இதில் எனக்கு ஒன்றும் கமர்ஷியல் கெயின்லாம் கிடையாது. ஒரு நல்ல படம் பார்த்ததுனால எனக்கு அது சொல்லணும்னு தோன்றுறது. எனக்கும் ஹிந்தி தோட தாங்க மாலும். ஆனால் கேப்ஷன்லாம் வரும். நீங்கள் சிசின்ற கேப்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் நம்ம ரசனையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு எனக்கு தோன்றுறது. எப்போ பார்த்தாலும் இந்த மூவிஸே பார்க்காம ஒரு கேரக்டரோட இன்னர் ஃபீலிங்ஸை சொல்கிற மாதிரி படங்கள் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆயே ஜிந்தகி அப்படின்ற படத்தை சென்னைக்கும் அல்லது தமிழ்நாட்டுக்கும் ஆயே ஜிந்தகி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். பாய்.